பாலக்கோட் வான்வழி தாக்குதல் வெற்றி தினம். விமானப்படையினருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ராணுவ அமைச்சர் பாராட்டு. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடந்த புல்வாமா தாக்குதலில் பயங்கரவாதிகளின் கோடைத்தனமான தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட நம் ராணுவ வீரர்கள் பலியானார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதே ஆண்டில் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இந்தியா வான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலின் போது 300க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் தங்கியிருந்த முகாம்கள் மீது இந்திய விமானங்கள் குண்டு வீசின. இதில் முகாம்கள் தரைமட்டம் ஆனதுடன் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதிலிருந்து பயங்கரவாதிகளின் கொட்டமும் அவர்களை தூண்டிவிடும் பாகிஸ்தானின் கொட்டமும் அடங்கியது. இது நடந்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் 2ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நினைவு நாளில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய விமானப்படையின் நடவடிக்கைக்கு வீர வணக்கம் தெரிவித்தார். மேலும் தாக்குதல்களின் வெற்றி பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படுவதற்கான இந்தியாவின் வலுவான விருப்பமாகும் என்றார். இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நமது ஆயுதப்படைகள் குறித்து நாம் பெருமிதம் கொள்ளும் நேரம் இது என்றும் அவர் தனது செய்தியில் கூறியுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாலக்கோட்டின் வான்வழி தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் விமானப்படைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். 2019ஆம் ஆண்டு இதே நாளில் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பதில் அளிப்பதன் மூலம் பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய இந்தியாவின் கொள்கைகளை இந்திய விமானப்படை மீண்டும் தெளிவுபடுத்தியது என்று கூறிய அமித்ஷா தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் நாடும் அதன் வீரர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றார்.